முருகன் பெயரை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைப்பதாகவும் முருகன் தங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். முருகனுடைய பெயரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைக்கிறார். நயினார் நாகேந்திரன் சொன்னார், வேலும் முருகனை வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. நான் அதற்கு பதில் சொன்னேன், வேலும் முருகனும் எங்கள் கட்சியிலே மந்திரியா இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலினுடைய மந்திரி சபையில வேலும் மந்திரியா இருக்கிறாரு, துரைமுருகனும் மந்திரியா இருக்கிறார். ஆக வேலும் முருகனும் எங்க கிட்ட தான் இருக்கிறார். அதற்கு அடுத்து கேட்டார்கள், அருவாள் திருச்செந்தூரில் ஆரம்பித்து எல்லா முருக பக்தர்களும் எங்களுக்கு தான் வருவார். அறுபடை வீடுகளில் 5 வீடுகளிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், பழனி எம்எல்ஏ செந்தில், IP செந்தில், திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன், வடபழனி ஜே கருணாநிதி, சாமிமலை எடுத்துக்கொண்டால் அன்பழகன், திருப்பரங்குன்றம் மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு போனதற்கு காரணம் நம்ம நிக்கல. ஆக 60 வீடுகளில் 5 படையும் நம்ம கிட்ட இருக்கு. வேலும் நம்ம கிட்ட மந்திரியா இருக்காரு. முருகன் தான் இந்த கட்சிக்கே பொதுச் செயலாளர். ஆக நீ எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாலும் ஒரே கூட்டம் போட்டு மொத்தத்தை எங்க பக்கம் இழுத்துரும். ஆக முருக பக்தர்கள் நம்ம கிட்ட இருக்கிறார்கள், எல்லா பக்தரும் இருக்கிறார்கள். அதே போல எல்லா மத தலைவர்கள் இருக்கிற இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. வேளாங்கண்ணியும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு, நாகூர்லயும் நான் திமுக தான் ஜெயிச்சிருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.